ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு பேப்பர் பாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேப்பர் பாக்ஸ் செய்கிறதுக்கு வீட்டில் ஒரு கல்யாண இன்விடேஷன் 2 பேப்பர் இருந்தால் போதுங்க. அதுலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட சார்ட் பேப்பர் வேறு கலர் பேப்பர் இருக்குன்னா அதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இதை விட நல்லாவே வரும். என்கிட்ட இப்போதைக்கு இந்த பேப்பர் தான் இருக்குது, அதனால நான் இதை வச்சு பண்ணுறேன். நீங்கள் எந்த பேப்பர் எடுத்தாலும் கொஞ்சம் திக்காக இருக்கிற பேப்பரில் செய்யுங்க. அப்போ தான் பாக்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாக வரும். நீங்கள் 2 பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் சின்னதாகவும் ஒரு பெருசாகவும் வேணுங்க. ஒரு ரெண்டுமே நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில், அதாவது சதுர வடிவில் இருக்கணும். ஒரு பேப்பர் பெரிய பேப்பராக இருந்தால் அந்த பெரிய பேப்பரை விட 2 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கணுங்க சின்ன பேப்பர். அது மாதிரி அளவெடுத்து வெட்டிக்கோங்க. நான் வச்சுருக்க பெரிய பேப்பரோட அளவு வந்து 20 சென்டிமீட்டருக்கு 20 சென்டிமீட்டர் இருக்குது. சின்ன பேப்பர் 18க்கு 18 இருக்குது. நீங்கள் இதை விட பெருசாகவும் செஞ்சுக்கலாம், இதை விட கம்மியாகவும் செஞ்சுக்கலாம். எப்படி பண்ணாலும் உங்களுக்கு 2 பேப்பரில் ஒரு பேப்பரை விட 2 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கணுங்க சைஸு. அது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெட்டினதுக்கப்புறம் 2 பேப்பரையும் நான் சொல்கிற மாதிரி மடிங்க. கிராஸில் மடிச்சுக்கோங்க. ரெண்டும் சேமாக வர மாதிரி 2 சைடுமே மடிச்சுக்கோங்க. நான் காட்டுற மாதிரியே மடிங்க. இது மாதிரி ஒரு கிராஸில் உங்களுக்கு 2 மடிப்புமே வந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த பேப்பரோட ஒரு கார்னர் எடுத்து அந்த மடிப்பு விழுந்திருக்கும்ல அந்த இடத்துல அளவு வச்சு ஒரு மடிச்சிருங்க. இந்த சைடாகவே நான் இப்போ எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரியே மடிங்க. அந்த லைனை நீங்கள் அந்த லைன் மேலே இந்த கார்னரை எடுத்து வச்சு மடிங்க. இதே மாதிரி 4 சைடும் மடிங்க. மடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இப்போ மடித்தோம்ல, இப்போ மடித்தப்போ ஒரு லைன் விழுந்திருக்கும்ல நமக்கு, அந்த லைன் மேலே திருப்பி அந்த கார்னரை எடுத்துகிட்டு வந்து மடிங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க, ஈஸியாக தான் இருக்கும். 4 சைடும் மடிங்க. இதே மாதிரி மடிச்சிட்டிங்களா? நடுவில் ஒரு 4 பாக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா? அந்த 4 பாக்ஸ் தான் நம்மளோட பேப்பர் பாக்ஸோட பேஸு. அடுத்தது ஒரு பென்சில், அப்படி இல்லைன்னா ஒரு பென் எடுத்து இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த 2 பாக்ஸ் மட்டும் வச்சு லைன் போட்டுக்கோங்க. இந்த சைடு 2 லைன், அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் 2 லைன் போட்டுக்கோங்க. இது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான். இதை கட் பண்ணணும். நம்ம கட் பண்ணும்போது கூடவோ குறைச்சலோ கட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த லைனு. நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த லைன் தேவைப்படாது. நீங்கள் சிசரால் டைரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைம்ங்கிறதால உங்களுக்கு நான் லைன் போட்டு கற்றுத்தரேன். லைன் போட்டாச்சா? இப்போ இந்த இடத்த கட் பண்ணிக்கோங்க. இந்த 4 சைடும் கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ மடிக்க போகிறத மட்டும் பாருங்கள். உங்களுக்கு கலராக இருக்கிற பக்கம் வெளியில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கலராக இருக்கிற பக்கத்தை வெளியில் வர மாதிரி வச்சு மடிங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளையாக இருக்கிற பக்கம் வேணால் வெள்ளையாக இருக்கிறது வெளியில் இருக்கிற மாதிரி மடிங்க. இப்போ நான் ஒயிட்டாக இருக்கிற பக்கம் தான் எனக்கு வெளியில் தேவைப்படுது, அதனால நான் இப்படி மடிச்சுக்கிறேன். இதை கொஞ்சம் கிளியராக பார்த்து மடிங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் மடித்து வச்சுருக்கோம்ல அந்த லைன்லாம் நமக்கு இப்போ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸி தாங்க, மடிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. மடிச்சாச்சா? 2 சைடும் மடிச்சிடுங்க. மடித்ததுக்கப்புறம் இந்த இடம் தெரியுதுல்ல, இந்த இடத்துல ஒரு கம் வச்சு ஒட்டிக்கோங்க. நீங்கள் கம் வச்சு ஒட்டிட்டிங்கன்னா அது வெளியில் எடுத்துக்காமல் இருக்கும். நம்ம பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இன்னைக்கு கம் இல்லை, அதனால் நான் சாதத்தை வச்சு ஒட்டுறேன். உங்கள்கிட்ட கம் இருந்தால் நீங்கள் கம் வச்சு ஒட்டிடுங்க. சாதம் வச்சு ஒட்டலாம், இருந்தாலும் அது கொஞ்சம் நீட்டாக இருக்காது. அதனால தான் நீங்கள் கம் வச்சு ஒட்டி பாருங்கள். என்கிட்ட இப்போதைக்கு இதாங்க இருக்குது, அதனால தான் இதை வச்சு ஒட்டுறேன். நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்திட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டிங்கன்னா காஞ்சிரும், அதை ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மடித்து ஒட்டணும் இல்லையா, அந்த இடத்துல நீட்டிகிட்டு இருக்குல்ல, அதை வந்து எல் ஷேப்பில் இந்த சைடும் அந்த சைடும் மடிச்சிடுங்க. நம்ம கட் பண்ணினது வெளியில் கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கா, அதை எடுத்து உள்ளே வச்சு உள் சைடாக மடித்து விட்டுடுங்க.
அதே மாதிரி 2 சைடுமே பண்ணுங்க. ரெண்டு சைடும் பண்ணியாச்சா. இதுக்கப்புறம் இவ்வளோதாங்க நம்ம பாக்ஸ் ரெடி ஆகிட்டு, நம்ம மடித்த சைடையும் கம் வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டா இப்போ நம்ம 2 பேப்பரில் எடுத்ததில் ஒரு பேப்பரில் ஒரு பாக்ஸ் செஞ்சிட்டோம். இன்னொரு பேப்பரில் இதே மாதிரி தான் பாக்ஸ் செய்யணும். உங்களுக்கு இதில் எதனா டவுட்டாக இருந்தால் நம்ம பெரிய பேப்பரில் செய்ய போகிறேன். அதே ப்ரொசீஜர் தான், நீங்கள் இதை பார்த்துக்கும் கற்றுக்கலாம். இதை கிளியராக பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா இதுமாரி ஆக்டிவிட்டியில் உங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு டைவெர்ட் ஆன மாதிரியும் இருக்கும், அதுவும் இல்லாமல் நம்ம யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு திங்ஸ் நம்ம இன்றைக்கி செஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் இந்தமாரி ஆக்டிவிட்டியில் உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ண கற்றுக்கோங்க. நம்ம வெளியில் போய்ட்டு பிளாஸ்டிக்கில் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது மாதிரி பேப்பரில் செஞ்சு ஸ்டோர் பண்ணால் நம்ம பண்ணது நமக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். பெரிய பாக்ஸ் ரெடி ஆகிட்டு, பெரிய பாக்ஸ் சின்ன பாக்ஸ் மேலே மூடி வைக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட பேப்பர் பாக்ஸ் ரெடி. இந்த பேப்பர் பாக்ஸ் மேலே நீங்கள் மார்க்கர் பென் அப்படி இல்லை ஸ்கெட்ச் பென் அப்படி இல்லை வாட்டர் கலர் எது வச்சுருந்தாலும் நீங்கள் அதில் ஒரு கோட் கொடுத்துருங்க. நீங்கள் இதே கலர் பேப்பரில் பண்ணிங்கன்னா கலர் பண்ண தேவையில்லை. நான் இப்போது இந்த பேப்பரில் பண்ணது ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு மேலே கலர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடும். இதுதான் நம்ம ஃபைனல் லுக்கு. நான் ஏற்கனவே ஒரு சின்ன பாக்ஸ் செஞ்சுருந்தேன், அதுக்கு மார்க்கர் பென்னால் கலர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பண்ண பெரிய பாக்ஸுக்கு நான் வாட்டர் கலர் பண்ணியிருக்கேன். மார்க்கர் என்னோடது தீர்ந்துடுச்சு, அதனால் வாட்டர் கலரில் பண்ணேன். பெரிய பாக்ஸில் என்னோடய இயரிங்ஸு, கிளிப்பு அப்படி இல்லை ரப்பர் பேண்ட் எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், சின்ன பாக்ஸில் நான் இது மாதிரி சேஃப்டி பின்ன குட்டி குட்டி திங்ஸ் எதுனா போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் நல்ல கலர் யூஸ் பண்ணி இன்னும் அழகாகவே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் தான் பேசிக்கு. நீங்கள் இந்த மெத்தட் வச்சு எந்த மெட்டீரியலை வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன கலர் வேணாலும் கொடுத்து பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.